ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து சீமான மாதிரி பொண்டாட்டி அப்படின்னு ரீல்ஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா தலைவர் அவருடைய பிரச்சனை தான் இந்த விவாகரத்து பிரச்சனை. இதை நாம் தமிழ் கட்சி உறவுகள் விமர்சனம் செய்யக்கூடாது. விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நாம் பேச வேண்டாம். கொள்கை ரீதியாக விஜய் நம்ம எதிர்க்கிறோம், தாவேகா கட்சி நம்ம எதிர்க்கிறோம். இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. மீறி இதை பற்றி பொதுவெளியில் நீங்கள் பேசி காணொலி போட்டிங்கன்னா தற்குறிகளுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? நாமெல்லாம் பக்குவப்பட்ட பிள்ளைங்க, சீமானோட தம்பிங்க. அதனால் இந்த விஜயை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்கள் பேச வேண்டாம்னு சொன்னாங்க. இதனால் நாங்கள் யாருமே பேசுகிறதில்ல. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த காணொலி போடுன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நான் ஏன் போடுறேன், என்னை போட வச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காக முட்டு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு மண்டையை வச்சுருப்பார். அவருடைய ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா வேற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ்நாடு இல்லைங்க, இந்திய லெவலில் உலக லெவலில் ஏதாவது இந்த முடிக்காக ஏதாவது ஒரு க்ரீமோ ஷாம்போ நீங்கள் ஏதாவது தயாரிச்சிங்கன்னா அதுக்கு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஒரு ஆள்னா இவர் தான். இவர் முடிக்காகவே நீங்கள் அவர்கிட்ட உங்கள் கம்பெனிக்கு போய் நீங்கள் பேசலாம், அவர் விளம்பரத்தை கூப்பிடலாம். அதுலேயே அவரோட அழகான அந்த அமைப்பு இருக்குது பாருங்கள், முகம் அமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே இந்த டீ கடையில் போட்டு வச்ச முட்டை போண்டா மாரி இருக்கும் அந்த மூஞ்சி. ஏன்னா அவ்வளோ பர்சனாலிட்டி, கிட்டத்தட்ட அடுத்த தளபதியாக கூட ஒரு வரலாம், அந்தளவுக்கு அழகான மனுஷன்தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் பிரச்சனையை பேச வராரு, காணொலி போடுறாரு, சார் ரைட்டு போட்டு போகிறாரு அவர் கட்சி தலைவர். அதுலேயும் ஒரு நாய் இருக்குதானா? கிடையாது. விஜய் ஓக்கியமான ஆண் காட்டுறதுக்காக அவரோட மனைவி சங்கீதாவை தவறாக பேசுகிறாரு. அவங்க தான் சரியில்லை, அவங்க கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறான். அப்போது இவனோட மனைவியும் இவனோட அம்மாவையுமே அவன் தவறாக பேசுவான், கேரக்டர் சரியில்லைன்னு பேசுவான். எப்போ தெரியுமா? விஜய் மீது ஏதாவது விமர்சனம் வைத்தால், விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே விமல விமர்சனம் வைப்பான். அந்த அளவுக்கு தரங்கிட்டு தெரியறவன் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேசன். இந்த நாயை நான் விமர்சனம் பண்ணுறேன்னா, இந்த நாய் சங்கீதா அவர்களுடைய கேரக்டர் தவறு அப்படின்னு சொல்லி பேசுகிறான், சரி ஓகே. ஆனால் அந்த காணொலியில் அண்ணன் சீமான் அவர்களை ஏன் தரைக்குறவா பேசணும்? இப்போ நாங்கள் விஜய் பற்றி பேசணுமா? விஜய் இந்த பிரச்சனை இவ்வளோ பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது. அவங்க மனைவி கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு, அவங்க பிள்ளைங்களையும் வெளியே அனுப்பிட்டு, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவர் திரிசாகோட ஊரமேயறதுக்காக தன்னை நம்பி வந்த வாழ்க்கைக்கு துணையாக கூட துணியவே அடித்து துரத்துறாருன்னா இவெல்லாம் ஒரு தலைவனா? வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைங்களையும் பாதுகாக்க தெரியாத இந்த ஆள் நாட்டை பாதுகாத்துருவாரா? பெண்களுக்கு முக்கியத்துவம் என் கட்சியில் கொடுப்பேன், பெண்கள் பாதுகாப்பு பற்றி நாங்கள் எப்பயுமே எப்படி மூச்சு விட்டு இழுக்கிறோம்ல, அந்த கேப்பில் கூட யோசிக்காமல் விட்டுற மாட்டோம். அந்தளவுக்கு நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு தன் மனைவியே வீட்டை விட்டு துரத்துறாருன்னா இந்த நாட்டுக்கு இந்த ஆள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம்ல, இப்போ இதுக்கும் அவங்க மனைவி விவகாரத்துக்கு அடுத்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ நம்ம சம்மந்தம் பற்றி பேசுகிறோம்ல, எதுக்காக பேசுனதெல்லாம்? அப்போ இந்த மாதிரி நாய்ங்க யார் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேசனால உலகடங்க, இந்த மாதிரி நாய்ங்க அண்ணன் சீமான் அவர்கள் தரைக்குறவாக பேசுகிறதுனால தான் நாம் பேசுகிறோம், அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். நாம் தமிழ்ச்சி உறவுகள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப் எதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு தான் பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நாய்ங்க இருக்கிறானுங்களே, இந்த ஆணழகன், இவனை மாதிரி நாய்ங்களால தான் நாம் இப்போ பேசுகிறதா இருக்குது. பெண்கள் கூட்டம் வச்சிருக்கிற நீ, பெண்களுக்காக பாதுகாப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்குற நீ, உங்கள் வீட்டு பெண்ணையே நீ அடித்து வெளியே துரத்திருக்கிற. ஒரு கூத்தாடி இன்னொரு கூத்தாடிக்காக, இன்னொரு பெண்ணுக்காக பெற்ற பிள்ளைங்க கூட வீட்டு விட்டு அனுப்புவேன். நீலாம் இந்த நாட்டை காப்பாற்ற போறியா? நீ இந்த நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பியா? நீ நல்ல தலைவனா? அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கேள்வி வருதில்ல. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் நாங்கள் மூக்க நுழைக்க மட்டும் பேச மாட்டோன்னு கடந்து போகிறோம். எங்களை வம்படி எழுத்துட்டு உள்ளே விடாத. மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலி போட்டீங்கன்னா, ஆனழகா வாய்ஸ் ஆஃப் லிங்கேசா உலகழகா உன்னை அடிக்கிற அடியில் உங்கள் தலைவங்கனில் கண்ணு தண்ணி வரும். கரெக்டாக பார்த்து பக்குவமாக நடந்துக்கா. 2026 கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டி தெருத்துருவ ஓட்டும் தாவேக்காவுக்கு, நீ எழுதி வச்சுக்கோ. இத்தோட இந்த 2026 உங்கள் ஆட்ட முடியும். அதுலேயும் கட்டண மனைவி என் கணவன் சரியில்லை அப்படின்னு பொது வழியில் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்க குடும்ப பிரச்சனை. 1000 தான் உன்னோட தலைவனாக இருந்தாலும் அவங்களோட வாழ்ந்துருக்குறாங்க, அது அவங்க குடும்ப பிரச்சனை. உன் தலைவன் மேலே குற்றம் சொல்லிட்டாருக்கோசரம் அவரோட மனைவி கேரக்டர் சரியில்லை,
அவங்களால தான் விஜய்க்கு வந்து ப்ரெஷரு. அதனால தான் விஜய் வந்து அவங்க அந்த சங்கீதா விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறானே. இவன் மாமா வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருப்பானா இல்லையா? அது எப்பட்றா கட்டணம் கட்டி நம்மளுக்காக வாழ்க்கை கொடுத்த கணவன் வந்து தவறு அந்த பொண்ணு சொல்லிடுவாங்களா? இப்போ தெரியுதுடா, நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பெரியார் என் கொள்கை தெளிவாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு இப்போ தெரியுதுடா. கரெக்டாக தாண்டா அவன் கட்சி வந்து பேரும் வச்சிருக்கிறான். கரெக்டாக தாண்டா கொள்கை தலைவராக ராமசாமியும் ஏற்று வச்சிருக்கிறார். இருந்தாலும் நல்ல பழக்கம். ராமசாமியை தூக்கி பிடிச்சி எல்லாத்துக்கும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இந்த நாடே நாசமாக போகுது. இதுக்கு தான் சொல்கிறது, திராவிடத்தை வேரோடு அறுக்கணும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.